திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல். தற்போதைய அண்மை செய்தி. மதுரையில் சாக்கு முட்டையில் கட்டுக்கட்டாக பணம் சாலையோரம் கிடந்த நிலையில் அதை ஒரு பெண் எடுத்து சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த பணம் எப்படி அங்கு சாக்கு முட்டையில் வந்தது, இது ஹவாலா பணமா என்ற ரீதியில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், மேலும் விவரம். நிச்சயமாக மதுரை மாநகர் சிம்மக்கல் பகுதியை சேர்ந்தவர் சிவபக்தரான செல்வராணி. இவர் தினசரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வழக்கமாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று காலை செல்வராணி கோவிலுக்கு செல்வதற்காக சென்றிருக்கிறார். அப்போது மதுரை வக்கீல் புதுத்தெரு சந்திப்பு பகுதியில் சாலையின் நடுவே சாக்கு மூட்டை ஒன்று கிடந்திருக்கிறது. இதனை ஓரமாக தள்ளிவிடுவதற்காக தனது காலால் எட்டி உதைத்த போது சாக்கு மூட்டையில் 500 ரூபாய் பணக்கட்டு இருப்பது போல தெரிந்திருக்கிறது. இதனை பார்த்து பதட்டமடைந்த செல்வராணி அருகில் உள்ள காவலரை அழைத்து கூறியிருக்கிறார். பின்னர் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்த போது 500 ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக இருந்திருக்கிறது. பின்னர் செல்வராணி அந்த சாக்கு மூட்டையை விளக்கப்பெண் காவல் நிலையத்திற்கு எடுத்து ஒப்படைத்திருக்கிறார். அப்போது செல்வராணியின் நேர்மையை பார்த்து காவல்துறையினர் அப்பெண்ணுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் யாருடைய என்பது குறித்தான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் ஹவாலா பணமா, வேறு வியாபாரிகள் கொண்டு வந்த பணமா என விளக்கப்பெண் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். மதுரையில் சாக்கு மூட்டையில் சாலை நடுவே கிடந்த கட்டுக்கட்டான 17 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சிவன் பக்தர் பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அதே போல் காவல்துறையினரும் ஹவாலா பணமா என காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். சாம், விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல்.